இப்ப என்னதான் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்கல்ல. அப்படி ஒரு நிலைமையில தான் நீங்க இருக்கீங்க. உங்ககிட்ட போன்னு சொன்னல, ஓடி வெளியே. அவ எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டா. நான் யாருன்னு அவளுக்கு சரியா தெரியல. நான் யாருன்னு உனக்கு கூடிய சீக்கிரம் புரியுண்டி. மனசார சொல்றேன்டி, நீ நல்லாவே இருக்க மாட்ட. என்னாச்சுமா? நீ என்ன ஆபீஸ்ல இருந்து நேரா என்னோட ரூமுக்கு வந்துட்ட? அருண் நீ பாக்கலையா? பாத்துட்டம்மா. இதுவரைக்கும் பார்க்காத என் புருஷனை பார்த்தேன். அவரை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உண்மையை சொல்லு, நீ அருண் கிட்ட சண்டை போட்டுதான் இங்க வந்தியா? ட்ரிங்க்ஸ் அடிக்கிற ஆள் கிட்ட சண்டை போட்டு என்ன பிரயோஜனமா? அருண் குடிக்கிறானா? அவரை நான் அப்படி ஒரு நிலைமையில பாப்பேன்னு நினைச்சதே இல்ல. ஆனா இன்னைக்கு அப்படிதான் பார்த்தேன். நான் அதை பார்த்ததும் மொத்தமா உடைஞ்சு போயிட்டோமா. அவர் ரொம்பவே மாறி போயிட்டாரு. என்கிட்ட அவர் இந்த மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசினதே இல்ல. என்ன ரூம் விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு. அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன். அட கடவுளே, அருணுக்குள்ள ஏன் இப்படி ஒரு மாற்றம் வந்துச்சு? எவ்வளவு நல்ல பையனா இருந்தான் அவன். குடிக்கிற எல்லாரையுமே அவன் வெறுப்போட தான் பாத்துக்கிட்டு இருந்தான். நம்ம கம்பெனில கூட எத்தனையோ ஒர்க்கர்ஸ கூட குடிப்பழக்கத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கான். ஆனா இன்னைக்கு அவனே குடிக்கிறான்னு நினைக்கும் போது என்னால அதை நம்பவே முடியல. இந்து, உங்களால நம்ப முடியலன்னா நீங்க அவரோட ரூமுக்கு போய் பாருங்க. நேராவே பாருங்க. இந்து, ஒருவேளை அவனுக்கு அந்த ஜெயில் வாழ்க்கை வெறுப்பை உண்டாக்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அவனுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நல்லா ஆடம்பரமா வாழ்ந்தவன் திடீர்னு ஜெயில குற்றவாளிகளோட சேர்ந்து இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோமேனு கஷ்டப்பட்டிருப்பான். அதனாலதான் அவன் இப்படி மாறி இருக்கான். அவரோட இந்த மாற்றம் சாதாரண மாற்றமா தெரியலமா. அவருக்கு இப்போ எல்லா விஷயத்திலுமே கோவம் தான், வெறுப்ப காட்டுறாரு. இந்து, அவனோட மனநிலையும் சந்தர்ப்பத்தையும் நாமளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணுமா. பதட்டமா இருக்கிற மனசை அமைதிப்படுத்த ஒருவேளை அவனுக்கு தோணி இருக்கலாம் குடிக்கலான்னு. ஆனா அந்த குடிக்க அவனை அடிமையாக்காம காப்பாத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு. இப்ப நீ அவனை குத்தம் சொல்லாத. அவன்கிட்ட அன்பா இரு. உன்னோட அன்பால தான் அவனை நீ திருத்தி கொண்டு வர முடியும். அதை நீ கண்டிப்பா செய்யணும். மனுஷனை செஞ்ச தப்புல இருந்து திருந்தி கொண்டு வரதுக்கு அன்பை விட வலிமையான மருந்து வேற எதுவுமே இல்லம்மா. நான் முயற்சி பண்றேம்மா. என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட புருஷன் தானே. அவர் இப்படி குடிச்சு கெட்டு போறத என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. நீ அந்த மாதிரி தான் யோசிக்கணும். சரி, இன்னைக்கு நீ அருண் ரூம்ல போய் தூங்க வேண்டாம். யாருமா கால் பண்ணது? தெரியல, ஏதோ ஒரு அன்னோன் நம்பர். நீ ஆபீஸ்ல இருந்து டயர்டா வந்திருப்பல, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அம்மா இப்ப வந்துடுறேன். நாதனா? யார் இந்த நாதன்? ஏதோ அன்னோன் நம்பர்னு தானே அம்மா சொன்னாங்க. ஆனா இந்த நாதன்
போஸ்ட் எவன்டா எங்க நிப்பாட்டினது? நடு ரோட்டு கொண்டு வரேன்டி. யாரா இது? எவன்டா அது? என் கம்பெனியில லுங்கி விட, கம்பெனில இருந்து வெளியில அனுப்பிச்சிடுவேன். போட போன்னு சொன்னேன். போடா. என்னாச்சுப்பா? தெரியலண்ணே, இவர் அம்பாட்டி வீட்டு சுபத்ரா சேனாயோட புள்ளன்னு நினைக்கிறேன். வீட்லயே நிம்மதியா குடிக்கிறத விட்டு எப்படி ரோட்ல படுத்து கிடக்குறான்னு பாருங்க. அந்த அளவுக்கு போதை தலைக்கேறி போச்சு. போதையில என்ன திட்டுறான்? அருண், அருண், யாரு? கைவிடு. என்னை யாரும் தூக்க விட. எனக்கு எப்படி பொண்ணு எனக்கு தெரியும். அருண், நீங்க இப்படி விழுந்து கிடந்தீங்கன்னா ரோட்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? எழுந்துருங்க. இங்க பாருங்க, உங்க வீட்டு ஆளுக்கு தான் அவமானம். தயவு செஞ்சு எழுந்துருங்க. எழுந்துருங்க, வாங்க. உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். நீ யார என்னை தூக்குறதுக்கு? என் வீட்டாளுங்களை பத்தி பேசுறதுக்கு நீ யாரா? அருண், வா. எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசுவோம். வா வா. முடியாது. எதுவா இருந்தாலும் வா, உட்கார்ந்து பேசலாம். வா. நீ அந்த ரகு தானே? ஆமா, நான் ரகுதான். நீ என்ன தொடக்கூடாது. நீ போ. நீ இப்ப இங்க இருந்து போலனா நான் உன்னை அடிச்சே கொன்றுவேன். என்ன நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல, முதல்ல இங்க இருந்து வாங்க. வாங்க, நான் வரமாட்டேன். வாங்க போலாம். வாங்க வாங்க சொல்றேன். வாங்க விடுன்னு சொன்ன. வாங்க. அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அதுக்கு சொல்ல. அவன் எங்கடா? இந்துல இருக்கா மேடம்? நீ என்ன அவகிட்ட கூட்டிட்டு போ. நான் அவளை நாக்க புடுங்குற மாதிரி நிறைய விஷயம் கேட்கணும். சரி, போய் பார்க்கலாம். வா, என் கூட வா, நான் கொண்டு போய் விட்டுறேன். அப்படின்னா நான் வரேன். வா. இப்ப அவகிட்ட பேசணும். பேசலாம். வண்டியில நான் விட்டுன்ற வண்டியா? நேர என் வீட்டுக்கு வண்டி விடுறான். போலாம். நீ என் வண்டிக்கு முன்னாடியே வா. நிப்பாட்டு. நிறுத்துடா. நிறுத்துன்னு சொன்ன. நிறுத்துன்னு சொன்ன. நிறுத்துடா. நிறுத்துன்னு சொல்றேன்ல. நிறுத்து. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனுக்கு போதை தெளிஞ்சிடும். அவனை உள்ள கூட்டு போங்க. என்னங்க, வாங்க வாங்க, நம்ம உள்ள போலாம். வாங்க. எப்படி இது என்ன தொட்டு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அண்ணே, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அப்படி நான் என்னடி பண்ணிட்டேன்? என்ன சொல்ற நீ? இவ கம்பெனிக்கு லாஸ் ஏற்படுத்தின மாதிரி நான் என்னடி பண்ணிட்டேன்? அப்படி நான் யாராவது அவமானப்படுத்திட்டேனா? மூக்கு முட்டை குடிச்சிட்டு நடு ரோட்ல விழுந்து கிடந்திருக்கீங்க. அந்த அவமானம் போதாதா? நான் குடிச்சிட்டு ரோட்ல கிடந்தா உனக்கு அவமானம் போயிடுச்சுல? நான் ஜெயிலுக்கு போய் திருடனுங்க கொலைகாரனுங்க கூட இருக்கும்போது உனக்கு இந்த அவமானமே ஏற்படல. அண்ணே, நீ எதுக்கு இப்படி குடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க? அந்த அளவுக்கு இப்போ என்ன பிரச்சனை வந்திருக்கு? நீங்க ஜெயிலுக்கு போனீங்கன்னா நாங்க வெளியே கொண்டு வந்துட்டோம்ல, அதுக்காக இப்படி குடிச்சு சாகுறீங்க? யார் அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. எது சரி எது தப்புன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எவனும் எனக்கு அட்வைஸ் பண்ண வரக்கூடாது.
அருண், நீ முதல்ல உள்ள போ. நீ குடிச்சிருக்க சரக்கு உன்னை தப்பு தப்பா தான் பேச வைக்கும். சார், நீங்க இன்னும் இங்கதான் நின்னுட்டு இருக்கீங்களா? குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடந்த என்ன கூட்டிட்டு வந்ததுக்கு காசுக்காக நிக்கிறீங்களா? எவ்வளவு அண்ணே, பணம் என்ன வேணும்? எவ்வளவு பண்றீங்க? எவ்வளவு என்னங்க ரகு மாமா உங்களை பத்திரமா இங்க கூட்டிட்டு வந்து விட்டதுக்கு நீங்க அவரை அவமானப்படுத்துறீங்களா? காசு பணம் இல்லனா இவன் எதுக்கு என்னை கூட்டு வந்து விடணும் இங்க? அது உன்னை பார்க்க ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நினைச்சானா? சொல்லுடி, இவன் எதுக்குடி இங்க வந்தான்? என்னங்க என்ன பேசுறோம் யார்கிட்ட பேசுறோம்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? அண்ணா, உனக்கு உதவி செஞ்ச அவரை பார்த்து நீ இப்படிதான் பேசுவியா? நீ ரொம்ப தப்பு பண்றேன்னு. இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து இவரை திட்டறதுனால எந்த பிரச்சனமும் இல்ல. நான் அதை சீரியஸா எடுத்துக்கல. இந்து, அவருக்கு சுயநினைவு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு சொல்லி புரிய வை என்ன நடந்ததுன்னு. இந்த மாதிரி திருப்பி நடக்காம இருந்தா நல்லா இருக்கும். என்னங்க வாங்க உள்ள போலாம். இந்து, நீ தொடவே கூடாது. நீ தொட்டினா எனக்கு அப்படியே எரியுதா. என் மனசுல சூடு வச்சு எரிய வச்ச நெருப்புடி. நீ போடி, என் கண்ணு முன்னாடி நிக்கிறது போடி. என்னங்க அண்ணா, நீ எதுக்காக இந்துவை இப்படி திட்டுற? மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்து இவளை இப்படி திட்ட அவ என்ன தப்பு பண்ணா? இவ என்ன தப்பு பண்ண நீ வாயால சொல்ல வைக்காத. எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாரையும் தெரியும். அன்புன்றது இந்த வீட்டுல யாருக்கும் இல்ல. அன்பு இருக்கிற மாதிரி எல்லாம் நடிச்சு ஏமாத்துறாங்க. இந்த வீட்டுல எல்லாருமே அப்படிதான். என்னங்க இந்து, அண்ணன் சொன்னதை கேட்டு நீ கவலைப்படாத. அண்ணன் போதையில தான் அப்படி சொல்றாரு. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. என்னைய வண்டி ஓட்டுற நீ? கண்ணு இருக்கா இல்லையா உனக்கு? சாரி மேன், தெரியாம நடந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்க. நீங்க ஜெகநாத பணிகர் தானே? ஆமா. உனக்கு என்னோட பேர் எப்படி தெரியும்? சார், உங்களுக்கு என்ன தெரியலையா? இல்ல, தெரியலையே. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன தெரியலனாலும் உங்களை எனக்கு நல்லா தெரியும். நீங்க எவ்வளவுதான் மாறினாலும் சின்ன வயசுல நான் உங்களை பார்த்த ஞாபகம் அப்படியே இருக்கு. எங்க அப்பா கூட வயலையும் தோட்டத்திலையும் வேலை செஞ்ச அதே ரூபம், அதை நான் இன்னும் மறக்கல. குளத்தங்கரையில இருந்து நீங்க உடுக்கிய தட்டிக்கிட்டு பாடுற பாட்டு நான் அதை பல சமயம் கேட்டிருக்கேன். நீங்க ரொம்ப பிரமாதமா பாடுவீங்க. உங்க அப்பா யாரு? நீ யாரோட பையன்? ஸ்ரீதரனோட புள்ள. சார், உங்க பழைய நண்பன் ஸ்ரீதரனோட பையன் தான் நான். ஸ்ரீதரன்? ஸ்ரீதரனோட பையன் ரகுவா? ஆமா சார், நான் ரகுதான். நீ ஆளே மாறிட்டேடா. இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீதரனை எப்படி நான் மறக்க முடியும்? ஸ்ரீதரனை நான் வீட்டுக்கே வந்து பார்க்கணுன்னு நிறைய டைம் முயற்சி பண்ணேன். வேலையில் பிஸியாக இருக்கிறதுனால அது இப்போ வரைக்கும் நடக்கலை. இல்லை, ஸ்ரீதரன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நல்லா தானே இருக்கான். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால படுத்த படுக்கை ஆயிட்டாரு. இப்போ வீல் சேர்ல தான் உட்காந்துட்டு இருக்காரு. அவனுக்கு என்ன ஆச்சு? ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்ன ஆனாலும் நான் ஒரு நாள் ஸ்ரீதரனை பார்க்கறதுக்கு வருவேன். இப்போ ஒரு முக்கியமான பிசினஸ் விஷயமா நான் போயிட்டு இருக்கிறேன். இல்ல, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? வேலைக்கு ஒன்றும் போகலையா? அது வந்து
நோ ப்ராப்ளம். நீ என்னோட ஆஃபீஸுக்கு வந்துரு. உனக்கு என்னோட கம்பெனிலேயே ஒரு நல்ல வேலையை போட்டு தரேன். சார் உங்க கம்பெனினா இதுதான் என்னோட கம்பெனி. இந்த கார்டில் உள்ள என்னோட பர்சனல் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வா. அப்புறம் ஸ்ரீதரன்ட்ட நான் ரொம்ப கேட்டதா சொல்லு. சரி, அப்போ நான் கிளம்புறேன். அப்ப ரகு ஜேபியோட ரைட் ஹேண்டா? ஷனாய் குரூப்பை நாசம் பண்ண இந்த ரகுவும் இந்துவும் ஜேபிக்கு உதவியா இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். பார்வதி, என்ன விஷயம் அண்ணி? இங்க நடக்கிற எந்த விஷயமும் உனக்கு தெரியாதா? இங்க நடக்கிற விஷயம் உனக்கு எதுவுமே தெரியாதா? என் புள்ள குடிச்சிட்டு நடு ரோட்ல விழுந்து கிடக்குறான். அது அருணோட தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி குடிச்சு ரோட்ல விழுந்து கிடக்கணும்னு யார் சொன்னாங்க? அவன் ஏன் ரோட்ல குடிச்சிட்டு விழுந்து கிடந்தான்னு உனக்கு தெரியுமா? நான் எதுவும் காரணம் கேட்கல. அப்படின்னா நான் சொல்றத கேட்டுக்க. காரணம் ஜேபி. அந்த ஆளுதான் காரணம். அந்த ஆளா அருணை குடிக்க வச்சான்? எனக்கு அப்படி தோணல. அந்த ஜேபியை பார்க்க போனதுனால தான் அவனுக்கு இப்படி நடந்திருக்கு. எதுக்காக அந்த ஆளை பார்க்க போனான்னு தெரியுமா? இந்து தான் அதுக்கு காரணம். அவ மறுபடியும் அந்த ஜேபியை போய் பார்த்து பேசிட்டு இருக்கா. அத பத்தி கேட்டா அவளுக்கு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பிசினஸ் ஃப்ரெண்டுன்னு. அவ இப்போ கம்பெனியோட எம்டி ஆச்சே. அதனால இப்படி பல பேர் கூட நான் பழகிதான் ஆகணும்னு சொல்றான். அந்த சிஇஓ பதவியில இருந்து இந்துவை தூக்குன்னு நான் உங்கள்ட்ட அப்ப சொன்னா இல்லையா? ஒண்ணும் இல்லைனாலும் இந்த வேலைங்கிற பேர்ல அந்த ஜேபி அடிக்கடி போய் அவ பாத்திருப்பாள்ல, அது தெரியுமா? இதனாலதான் அருண் குடிக்கிறானே. ஒருத்தர் உன்கிட்ட சொல்றத யோசிக்கணும்னு சொல்றேன். இதுக்கப்புறமும் இந்துவை கம்பெனியை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு நீ எதுக்காக யோசனை பண்ணிட்டு இருக்க? நான் அவளை வேலையில ஃபிக்ஸ் பண்ணது வெளியில அனுப்புறதுக்காக இல்ல. அப்படின்னா இந்து வேலையை விட்டு தூக்க மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டியா? நான் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. எனக்கு கொஞ்சம் யோசிக்கணும்னு தானே நான் சொன்னேன். உனக்கு இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பத்தி யோசிக்கணுமா? ஆமா. அப்படின்னா இந்து இஷ்டத்துக்கு ஆடட்டோன்னு நீ அவளுக்கு பெர்மிஷன் கொடுக்கறியா? இவ இப்படி நடந்துக்கிறதுனால என் புள்ள குடிச்சு சாகணும்னு நீ பிளான் பண்ணிட்டியா? சுபத்ராணி, இந்து அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்னு நீங்க கத்திட்டு இருக்கீங்க? அவன் நல்லவளா இருந்திருந்தானா என் புள்ள இப்படி குடிக்காரனா இருப்பானா? சுருக்கமா சொல்ல போனா பார்வதிக்கு இந்துவை கம்பெனி விட்டு தூக்குறதுக்கு விருப்பமே இல்லைன்னு நினைக்கிற சுபத்ரா. இங்க பாரு, உன் புள்ள குடிச்சு அழிஞ்சாலும் இந்த பார்வதியோட சப்போர்ட் எப்பவுமே இந்துக்கு தான் இருக்கும்னு இப்போ உனக்கு புரிஞ்சது இல்ல? அந்த இந்துவை கூட்டிட்டு வந்து என் பிள்ளைக்கு கட்டி வச்சல, அது என்னோட தப்பு. இங்க பாரு பார்வதி, என் பிள்ளையோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இந்துவை இந்த வீட்டுல வாழ வைக்கலான்னு மட்டும் நினைக்காத. அதுக்கு நான் விடவே மாட்டேன். என்னங்க, நீங்க இன்னுமா தூங்கல? ஏய், எந்திரி, எழுந்திருன்னு சொன்னடி. நீ ஏன்டி இப்ப இங்க வந்தா? நீ என் ரூம்குள்ள வரக்கூடாதுன்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல. நீங்க மறுபடியும் குடிச்சிருக்கீங்கல்ல? எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் குடிப்பேன்டி. உனக்கு என்ன?
எதுக்கு நீங்க இப்படி குடிச்சு உங்க உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? யார தோக்கடிக்க இப்படி செய்றீங்க? இந்த குடிப்பழக்கத்தால உங்களால யாரையும் தோக்கடிக்க முடியாது. நீங்க தான் தோத்து போயிடுவீங்க. நீ எனக்கு அட்வைஸ் பண்றியடி? பாரு, இப்போ நான் உன்கிட்ட பேசுற மூட்லயே இல்ல. என்கிட்ட பேச மூடு இல்லாதது நீங்க குடிச்சிருக்க அந்த ட்ரிங்க்ஸ்னால தானே. நான் அதை சீரியஸா எடுத்துக்கல. அதனால தானே நீங்க இந்த ரூம்ல இருந்து போக சொன்னாலும் திரும்ப இங்க வந்திருக்கேன். நான் சரக்கு அடிச்சதுனால என்னுடைய சுயநினைவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் ரொம்ப தெளிவா தான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ இப்ப என் மனசுல இல்ல. என்னங்க? நீ இப்ப என்னுடைய மனசுல இருந்து மட்டும் வெளியில போலடி. இந்த ரூம்ல இருந்தும் இந்த வீட்டுல இருந்தும் கொஞ்ச நாள்ல வெளில போயிடுவேன். நான் இவ்வளவு சொல்லியும் உனக்கு ரோஷமே வரலனா நான் என்னடி பண்றது? கொஞ்சமாவது சுயமரியாதை இருந்தா நீயே வெளியே போயிடுவ. ஆனா உனக்கு தான் அப்படி சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அது கொஞ்சமாவது இருந்திருந்தா நீ இங்க இருந்திருக்கவே மாட்ட. இல்லைனாலும் நீ வேற எங்க தான் போவ? இங்க கிடைக்கிற சொகுசு வாழ்க்கை வேற எங்க உனக்கு கிடைக்கும்? உன் வீட்டுல கிடைக்குமா? அதனாலதானே நீ போகாம இருக்க. இங்க பாருங்க ப்ளீஸ், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லி என் மனசை காயப்படுத்துறீங்க? எனக்கு அந்த காயங்கள் ஆறணும்னா நீ இன்னும் அனுபவிக்கணும்டி. அது எல்லாத்தையும் நான் பார்க்கணும். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா நீங்க நிம்மதியா இருப்பீங்களா? ஆமாண்டி, நீ வெளியே போய் ஆகணும். அப்பதான் நான் இந்த வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியும். அந்த அளவுக்கு நான் உன்னை வெறுக்கிறேன். என்னங்க, நீங்க என்ன வெறுத்து ஒதுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கான காரணம் எனக்கு புரியல. எதுக்காக என்ன வெறுக்கிறீங்க? நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறதுனாலயா? இல்லனா உங்களுக்காக சாக தயாராகி உங்களோட வாழ்க்கையில வந்ததுக்காகவா? எந்த காரணத்துக்காக நீங்க என்ன வெறுக்கிறீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ என் கண்ணு முன்னாடி வரவே கூடாது. நான் உன்னை பார்க்க விரும்பலடி. போவிலியே, வெளியில போடி. உனக்கு கேட்கல? சரிங்க, நான் போறேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.